வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? திவாகர பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன கூப்பிடுறாரு சார். இவருக்கு தனுசு ராசி எப்ப கல்யாணம் ஆகும்? எப்ப குழந்தை பொறக்கும்லாம் கேட்கிறாரு. அதேபோல அவரோட நடிப்பு, ஐய்யயோ! அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து கிணறா இருந்ததுன்னா இந்நேரம் 6 பேர் செத்து போயிருப்போம் சார் அப்படின்னு சொல்றாரு. அதேபோல இவரு பிரவீன்ராஜ் ஏதாவது பண்ணா, "ஏய் வினோத்" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வினோத் வினோத்ன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ப கொடுமையா இருக்கு சார். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா, இங்க ஒரு கொடுமை கூத்தாடுதுங்கிற மாரி. அ அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதுல இவன் வேறயா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதேபோல சார் நாமினேஷன்ல கூட இவர் தப்பு தப்பா என் பேர சொல்லிட்டு வராரு சார் அப்படின்னு சொல்லி வினோத் பொங்கி பொங்கி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. திவாகர் வெர்சஸ் வினோத். இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பயங்கர சப்போர்ட்டா இருக்கு. அதாவது வினோத் வந்து எனக்கு ஓட்டு போடுறதுக்கு யாருமே இல்லங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தார் இல்லையா? நாங்க இருக்கோம்பா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பட் அவர் இன்னும் இதுவரை நாமினேஷன்ல வரல. பட் திவாகர் வந்து 2 வாரமா வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2,00,000 ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாருங்க. 2 லேக்ஸ் ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நடிப்பு திறமை 2,06,600 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அப்படி ஒரு திறமை வாய்ந்த ஒரு இவரா இருந்தாலும் அவருக்கு வந்து நடிக்க தெரியாது அப்படிங்கிறது உண்மை. அது நடிக்க தெரியாது மீன்ஸ் நடிப்பு அரக்கன் அவரு. ஆனா இங்க நடிக்கல. எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறாரு. பார்வதி உள்பட அப்படிங்கிறது வாட்டர் மெலன் பாராட்டு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா வினோத் லைஃப்ல இப்படி விளையாடுறியப்பா நீ அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. போன திங்கட்கிழமை அதாவது இதுக்கு வந்தாரு இல்லையா? சூப்பர் ஹீரோஸ் வீட்டுக்கு வந்தாரு இல்லையா? இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கொறட்ட விட்ட அவ்வளவுதான்டா நீ அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு வினோத். அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னா 12:30 1 மணிக்கு அவர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி "ஏய் காட்டு கை காட்டு. தனுசு ராசியா? ஓகே. உனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? குழந்தை எப்ப பொறக்கும்?" எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. டேய் செம காம்பினேஷன் அது. அது இப்ப இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இப்ப காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தாங்க. வினோத் வந்து வெள்ளந்தியா பேசக்கூடிய நபரு. ஆனா அவரு திவாகர் அதை விட வெள்ளந்தி. அ தர்பீஸ் தர்பீஸ் அப்படிங்கிறாரு அவரு. வாட்டர் மெலன வந்து தர்பீஸ்ன்னு சொல்ற ஒரே ஆள் அவரா தான் இருக்க முடியும். வாட்டர் மெலன் ஸ்டார்ன்னு சொல்லுங்க. வாட்டர் மெலன் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் எல்லார்ட்டயுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவர வந்து புரட்டி எடுக்கிற ஒரே ஆள் வந்து வினோத் தான். அதேபோல நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது, சார் இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு சார். அது மட்டும் கிணறா இருந்ததுன்னா ஒரு 6 பேர் செத்து போயிருக்கும் சார். தாங்க முடியல சார் இந்த நடிப்பு. அதுவும் கேமரா போய் பேசிட்டு இருக்கான் சார். ஏதாவது ஒண்ணுனா சார் பிக் பாஸ் ஏதாவது எங்களுக்கு குடுத்து அனுப்புங்க பிக் பாஸ் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வராதுயா விடியான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாப்ல. அதேபோல அதான் ஏற்கனவே சொன்னாரு இல்லையா? அதாவது பிக் பாஸ்க்கு போனா 10 மணிக்கு டீ வரும், 9 மணிக்கு டிஃபன் வரும், 12:30 மணிக்கு ஜூஸ் வரும், 1 மணிக்கு லஞ்ச், 3 மணிக்கு திருப்பி காஃபி, பஜ்ஜி, போண்டா எல்லாம் வரும். திருப்பி 6 மணிக்கு காஃபி, திருப்பி நைட்டு டின்னரு, போய் நல்லா படுத்து தூங்கலாம். ஒரு 2 மணி நேரம் தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார்ன்னு வெள்ளந்தியா சொல்லக்கூடிய அவர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். வாட்டர்மெலன் திவாகர் அப்படிங்கிறவரு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பட் இந்த முறை நான் வந்து பெண்களுக்கான ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆண்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதை தாண்டி வைல்ட் கார்டுல யாராவது வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா திவாகர் அளவுக்கு ஒரு போட்டி இடுகிற அளவுக்கு வைல்ட் கார்டுல வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு நபரை நான் பார்க்கல. வினோத் வெர்சஸ் திவாகர் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதான் பெட்ரூம்ல வந்து வந்து கேமரால சொல்றாரு சார் பெட்டு சார் 2 பேரும் அதுல தான் ட்ரெஸ் வைக்கிறோம். இவன் ஜட்டி எனக்கு தெரியாம கலர் தெரியாம எடுத்துட்டேன் சார். இவன் வந்து இந்த கத்துறான். இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேமரால எல்லாத்தையும் பதிவு பண்றாரு. ஒரு நாளைக்கு 40 தடவை கேமரால இருந்து பேசுறேன்னா அவருக்கு தூக்கமே வராது. நிறைய எடிட் பண்ணிடுறாங்க பாவம். லைவ்லயே எடிட் பண்றாங்க. இது வந்து இதுல வராது. லைவ்லயே எடிட் பண்றாங்க. வினோத் வந்து ஒரு நாள் சொன்னாரு. வந்து எல்லாரும் இந்த வராண்டால உட்காந்துருந்தாங்க இல்லையா? வந்து உட்காந்துட்டு பேக்ல வந்து உட்காந்துட்டு, "அப்பா! இப்பதான் வீட்டுக்கு பேசிட்டு வந்தேனா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு நிம்மதியே இல்லாம இருந்தது." அப்படின்னு சொல்லி போன வாரம். அப்படின்னோனே இவரு வினோத் என்ன என்ன எனக்கும் நானும் பேசணும் அப்படின்னாரு. இவர கூட்டு போயிட்டாரு. கூட்டு போய் வெளியில போய் அந்த இதுல நின்னு அந்த கேட்டுக்கிட்ட நின்னு, "இங்க தான் நின்னு பேசுவோம். ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா?" அப்படின்னு கேட்டாரு. யோவ்! பேசுறதே திருட்டுத்தனம். இதுல 10 நிமிஷம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். போய் பேசி வரியா? அப்படின்னு. "சரி நான் சொல்றேன். வரும்போது சொல்றேன் வா" அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு பாருங்க. அப்ப விக்கல் வினோதும் சபரியும் சொன்னாங்க, "யோவ்! ஏற்கனவே பிக் பாஸ்ல வந்து ஸ்கிரிப்ட் அவன் ஃபோன் பேசிக்கிறான். வீட்டுக்குலாம் போயிட்டு வரான்லாம் கதை விடுறானுங்க. நீ வேற ஏன்யா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி வினோத். ஸோ வினோத் வந்து என்ன பேசுறோம்? நெறைய ரூல்ஸும் அவருக்கு தெரியாது. எனக்கு கேமே தெரியாது. எனக்கு யார் ஓட்டு போடுவா? அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற வினோத், மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப கமெண்ட்ல போய் பார்க்குறேன். வினோதுக்கு அவ்ளோ சப்போர்ட். திவாகருக்கு இருக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது வினோத்துக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரும் 10, 12 வாரம் வந்துருவார் போல இருக்கு. ஒரு டஃப்பான இடத்துல தான் வினோத் வந்து எவிக்ட் ஆவாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் திவாகர் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷன். அவரால இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா, அவரோட வெள்ளந்தியான மனசு எங்க என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம்னே புரியல.
ஒண்ணும் இல்ல பெண்கள்ட்ட போய் உங்க கூந்தல் மனம் வீசுகிறதேன்னு சொல்லி மோந்து பாக்குறாரு. போய் கட்டி பிடிக்கிறாரு சில இடங்கள்ல. அந்த அரோரா வந்து கிஸ் குடுத்தோனே, "ஏய் நான் கிஸ் வாங்கிட்டேன் அரோராட்ட இருந்து." அப்புறம் அரோராவ ஏரோரா, ஏரோராங்கிறாரு. "என்னய்யா இப்படி ஏலம் போடுற நீ?" அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதாவதுங்க ஒரு ஃபன்னா வீட்ட கொண்டு போறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பங்கு திவாகருக்கு இருக்கு. அதுல கொஞ்சம் வினோதம் எடுத்துக்கிறாரு. ஏன்னா திவாகர் பண்ற லூட்டிய இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு இல்லையா? வினோதோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அது இன்னும் சூப்பரா இருக்கு. அதுதான் அங்க முக்கியம். சோ திவாகரை பற்றி வினோத் பேசுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பிரவீன் ராஜ போய் வினோத், "ஏய் வினோத்" அப்படிங்கிறாருங்க. என்னதாங்க இவர பண்றது? இது தெரியாம 2 தடவ போய் என் பேர நாமினேஷன் சொல்லிட்டு வந்தாரு. பிரவீன் ராஜ் சொல்றதுக்கு பதிலா என் பேர சொல்லிட்டு வந்துட்டாருங்க. அப்படின்னு சொல்லி சிரிப்பலை அங்க இதுல ப்ரமோ 2வே கலக்குன்னு கலக்கிருக்கு. அதாவதுங்க, நீங்க என்னதான் வந்து டென்ஷனா பேசி இவங்கள நாமினேஷன், அவங்க நாமினேஷன் சொல்லி இவங்க வெளில போறாங்க, அப்சரா வெளில போறாங்கன்னு சொன்னாலுமே, இந்த காம்பினேஷனோட இது வந்து வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் வியூ போகும். குறைஞ்சபட்சம் இந்த இந்த ஜோக். ஏன்னா அந்த அளவுக்கு வினோதோட பவர் அது. வினோத் வெர்சஸ் திவாகர் பவர். திவா தர்பீஸ்ங்கிறாரு அவரு வேற. யோவ் தர்பூஸ் இல்லையா அது, வாட்டர் மெலன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அவர் தர்பீஸ் தாங்க அப்படிங்கிறாரு. சோ அவருக்கு பொண்ணு பார்க்க சொல்றது, தனுசு ராசிக்கு என்ன எப்ப நேரம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்றது. நான் டைட்டில் வின் பண்ணுவேனான்னு கூட அவர்ட்ட கேட்டுருவாரு போல இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. சில இடங்கள்ல வந்து நீங்க அ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாரி ஒரு கன்டென்ட் வரும் இல்லையா? அது வினோத் வெர்சஸ் திவாகர் அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு தடவ நான் பார்த்தேன். அதாவது வினோத் வந்து சும்மா ஜாலியா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒண்ணு சொல்ட்டாரு. "யோவ் போயா" அப்படின்ட்டாரு. அதுக்கு "ஏய் இத பாரு என்கிட்ட இந்த மாரி பேசாத. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ?" அப்படின்னு இவரு மிரட்டுறாரு. அதுவே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. சோ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து, கவுண்டமணி செந்திலோட காம்பினேஷன் மாரி ஃபைட் போயிட்டு இருக்கு. நல்லாவும் இருக்கு. அந்த பீன் பேக்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல நடந்த ஒரு சின்ன விஷயம். 2 பேரும் "ஏய் இத பாரு அவ்வளோதான் நீ. நான் யாருன்னு உனக்கு தெரியாது." அப்படின்னு இவங்க 2 பேரும் "ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சோ இந்த காம்பினேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரபலமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 2 பேருமே ஒரு பிளான் இல்லாம பண்றாங்க. இது பிளான் பண்ணியோ, இது பண்ணியோ பண்ணா கூட பரவால்ல. பிளான் இல்லாம அடிச்சு துவம்சம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திவாகர் என்னய்யா இப்படி கொல்றயா எங்கள அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. வினோத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான மனுஷங்க. சண்டை ஃபைட்னா இறங்கி அடிக்கிறாப்ல. டாஸ்க் எல்லாம் பாருங்க. இவன அந்த எஃப்ஜே வந்து, "ஏய் அவ்வளோதான் நீ. ஏய் புலி போடா" அப்படிங்கிறாரு. சோ அவரோட காம்பினேஷன் நல்லா அதாவது நீங்க இந்த இடத்துல கீல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காதுங்க. நெறைய இடங்கள் நீங்க முதல் பிக் பாஸ் இருந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே யாரோடையும் குரூப் சேரக்கூடாது அப்படின்றது பெரிய கண்டிஷன் 4வது, 5வது சீசன் வரைக்கும். பட் 6வது சீசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது டைல்யூட் ஆகிட்டே இருக்கு. 7வது சீசன்ல அவங்களே கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ்ன்னு பிரிச்சாங்க. சின்ன வீடு, பெரிய வீடுன்னு பிரிச்சாங்க. சோ இப்படி அந்த காம்பினேஷனே உடைச்சுட்டாங்க. சோ இப்போ வந்து புதுசு புதுசா வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். நீங்க பிக் பாஸ் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவா ஸ்கிரிப்டடா அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்தாலுமே, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெவலப்மென்ட் வருது. இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள கேட்கவே மாட்டாரு. ஆனா கமலஹாசன் பாருங்க ஸ்ட்ரிக்ட்டா இந்த விஷயத்த பாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரெய்ட்டா சொல்லக்கூடிய நபர். இவரு போற போக்குல அப்படியே ஒரு காட்டு காட்டிட்டு போறாரு. அம்ருதின பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் பார்வதி அடின்னு அடிக்கிறது, அதுக்கப்புறம் சபரி கனி அடிக்கிறது. இது எல்லாமே ஒரு காம்பினேஷன்ல போயிட்டு இருந்தாலும், சில விஷயங்கள கண்டுக்காமலே போறாரு. குறிப்பா அந்த லவ் ட்ராக்க பத்தி சொல்லும்போது, அதாவது நாங்க கேமராவ ஆஃப் பண்ணலாங்க. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எப்படிங்க நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? இது 18 பிளஸ்ங்க. அப்படிதாங்க இருக்கும். அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவரோட பார்வை. ஆனா அத வந்து இதுல எபிசோட்ல போடல சொல்றேன். நேத்து பேசுனத. அப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இவரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதுவும் திவாகர் வந்து பெண்கள வச்சு போய் கட்டி பிடிக்கிறது. ஐயா என்னய்யா பண்ற? திவாகர் வந்து பார்வதிய சிஸ்டர் கூப்பிட்டு இருந்தாரு. முந்தா நாள் போய் நம்ம நம்ம லவ் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஐயா என்னய்யா பண்ற? யோவ் இது என்ன இப்போ இன்னைக்கு வரைக்கும் சிஸ்டர்ஸ்ன்னு கூப்பிட்டு இருந்தியா காலைல கூட. இப்போ வந்து என்ன இப்படி சொல்ற? அப்படின்னு பார்வதிக்கே ஷாக் அது. ஆனா பார்வதிக்கு திவாகர பிடிக்கல. ஏன்னா அவரு தொப்ப கிப்பமா இருக்கிறதுனால. பட் இவரு சொன்னார்ல பப்ளி மாஸ் மாரி இருக்காருங்க. சூப்பரா இருக்காரு. அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட். இவர் திவாகர் சாரி விக்கல் விக்ரமோட கமெண்ட். நல்லா நல்லா இருக்காரு சார். நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு ஷர்ட் போட்டிருந்தாரு. சூப்பரா இருந்தாரு அவரு அப்படின்னு. சோ அந்த மக்கள் மனதில் பதியற அளவுக்கு வாட்டர் மெலனோட டாபிக் இருக்கு. பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரியும். சோ இந்த வினோத் வெர்சஸ் திவாகர் காம்பினேஷன் எப்படி இருக்கு? உங்களுக்கு யார் உங்களோட ஃபேவரைட்? இல்ல 2 பேருமே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.